நான் கேட்ட கேள்வி ரெண்டே கேள்வி தானே, பியூபர்ட்டி பிளாக்கர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு செக்ஷுவல் அஃபர்மேஷன் சர்ஜரி. இந்த ரெண்டுக்கும் இந்த குரூப்ஸ்களுடைய நிலைப்பாடு என்ன? குழந்தைகிட்ட திணிக்கிறது இல்லையா, குழந்தைங்களோட உளவியலை சிதைக்கிறது இல்லையா, குழந்தைங்களை போய் சந்திச்சு வெளிநாட்டுல இந்த எல்ஜிபிடிக்யூவால குழந்தைகள் எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க குழம்பி போயிருக்காங்க உளவியலா, போய் தயவு செஞ்சு பாருங்க. பல டாக்குமெண்ட்ரிஸ் இருக்கு, பல பிரச்சனைகள் இருக்கு, அங்க பல பேர் அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அது பெரும் அரசியலாவே மாறி இருக்கு, தயவு செஞ்சு போய் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த பரேடு இந்த மாசம் தான் நினைக்கிறேன் கொண்டு வந்துருவாங்க. இப்ப இந்த பரேடு, அந்த பரேட்ல எப்படி வராங்கன்னு போய் பாருங்க. எப்படி வேணாலும் உடை உடுத்தலாம், எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். இந்த கண்ணியம், ஒழுக்கம், கட்டுப்பாடு இதெல்லாம் இல்ல. கட்டற்ற பாலியல் சுதந்திரம். வேற என்ன? இது வந்து யூடியூப்ல இன்னொன்னு சொல்றேன். இப்ப இந்த எல்ஜிபிடிக்கு அஜெண்டாவுக்கு நாங்க விலை போற ஆட்கள் கிடையாது, எங்களுடைய கட்சி வந்து எல்ஜிபிடிக்கு எதிராகத்தான் இருக்கிறதுன்னு ஒரு பக்கம் சொல்லிவிட்டு எல்ஜிபிடிக்கு செயலாளர்களேன்னு கொண்டு வந்து நீங்க மறைமுகமா எப்படியாவது அப்படியே பேட்சப் பண்ணி நிப்பாட்டிட்டு இது பண்றீங்க. அது வந்து இப்ப எக்ஸ்போஸ் ஆயிருச்சு. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இது மட்டும் நீங்க பண்ணல, இன்னும் டார்க்கர் ஃபோர்ஸஸோட நீங்க கை கோக்குறீங்க. எடுத்துக்காட்டுக்கு நான் காட்டுறேன். இந்த போட்டோ பாருங்க. இந்த போட்டோல வந்து பாத்தீங்கன்னா இது நாம் தமிழர் கட்சியோட பொறுப்பாளர்கள். அவங்க வந்து பெண்கள் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு மீட்டிங்ல போயிட்டு கலந்துக்கிறாங்க. இந்த மீட்டிங் பார்க்கும்பொழுது பெண்களுடைய தலைமைத்துவ பண்புக்காக ஒரு மீட்டிங் நடக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு பார்வை உங்களுக்கு இருக்கும். ஆனா இந்த மீட்டிங்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய உலக அமைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா UN for Women. UN for Womenங்கிற அமைப்பு, இதுதான் அந்த அமைப்பு. இவங்களுடைய மோட்டோ என்ன தெரியுங்களா? பெண் சுதந்திரம் மட்டும் கிடையாது, இவங்களும் ஒரு எல்ஜிபிடி அமைப்பு தான். புரியுதா? இவங்களும் எல்ஜிபிடி அமைப்பு தான். சுத்தி நீங்க அதுக்குள்ளதான் இருக்கீங்க, முழுசா இறங்கியாச்சு. இவங்க எல்லாம் யாரோட அசோசியேட் ஆறவங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம எல்லாம் இவ்வளவு வருஷமா சொல்லிட்டு இருக்கோம்ல, இந்த டீப் ஸ்டேட், இலுமினாட்டி, ஃப்ரீமேசனு, இதுகளோட அசோசியேட் ஆற குரூப்ஸ் தான் இதெல்லாம். சரி, இந்த UN for Womenங்கிறது பெண்களுக்கான அமைப்பு தானே. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இவங்களோட மோட்டோ என்னன்னு அதையும் நான் காட்டுறேன், பாத்துக்கோங்க. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்துருச்சுன்னா பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி வந்துருமா? சரி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டினா ஆணும் பெண்ணும் சமம், ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் சமம், இதுதானே ஜெண்டர் ஈக்குவாலிட்டினா? அது என்ன ஜெண்டர்? ஒரு ரெண்டு ஜெண்டர் தானா? ஜெண்டருங்கன்னு பாத்தீங்கன்னா ஆண் பெண், பெண்ணாக உணர்ற ஆண், ஆணாக உணர்ற பெண், பெண்ணாக பிறந்த ஆணாக மாறியவர், ஆணாக பிறந்த பெண்ணாக மாறியவர், அதுக்கப்புறம் 2 தன்மையும் கொண்டவர், 3 தன்மை கொண்டவர், 4 தன்மை கொண்டவர், குழப்ப நிலத்தில் இருப்பவர் அப்படின்னு சொல்லி LGBTQASTFGHIJHZ இதுதான் ஜெண்டர் இவங்களோட கோட்பாடு படி. இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்துருச்சுன்னா பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி வந்துருமே. பெண்களும் ஒரு ஜெண்டர் தானே. ஆண் பெண் இப்ப உடைச்சு ஆண் பெண் சமத்துவம்னா ஆண் பெண் சமத்துவம் மட்டும் பத்தாதான். ஆண் பெண் ஈக்குவல் டு கே, லெஸ்பியன், பைசெக்சுவல், அது இது அது அப்படி எல்லாம் ஈக்குவல் ஆயிட்டா பெண்களுக்கும் சுதந்திரம் வந்துருமே.